வெயில் சுளீர்னு அடிக்குது. அதனால் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அடுத்து என்னான்னு பார்க்கலாம். என்னன்னு தெரில, காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங். இந்த ஏரியா பேர் கெனரி வாஃப். இங்கே தான் என்னோடய யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் லைக் ஹெச்எஸ்பிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், மான்ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. இந்த சிட்டி பேங்க் இருக்குல்ல அது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி ஹைஃபையான ஒரு ஏரியா. ப்ளஸ் இங்கே நிறையா இந்த மாதிரியான குளம், அதுக்கப்புறம் ரிவர், இது எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட். அது இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ட்ரெயின். ஸோ ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது, ப்ளஸ் நடந்தும் போகலாம். 3 ஆப்ஷன் இருக்குது நான் வீட்டிலேருந்து யூனிவர்சிட்டி வர்றதுக்கு. ஆனால் ட்ரெயினில் வந்தால் 25 மினிட்ஸு. இல்லை ஆமாம் கரெக்ட். ட்ரெயினில் வந்தால் 25 மினிட்ஸு, பஸ்ஸில் வந்தால் 30 மினிட்ஸு, நடந்து வந்தால் 33 மினிட்ஸு. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. ஸோ 33 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நடந்தால் கார்டியோ எக்ஸசைஸும் ஆச்சு, காசும் மிச்சம்னு சொல்லிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா நடந்து வந்துடுவேன். இல்லைன்னா பஸ் எடுப்பேன். ஏன்னா பஸ்ஸு வந்து இட்ஸ் லைக் 1.75 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 200 ருபீஸ் கிட்ட வரும். ட்ரெயின்னா வந்து இன்னும் ஜாஸ்தியாக வரும், 400-500 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் கிட்ட வந்துடும். ஸோ ஏன் நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட வந்துட்டோம். இங்கே என்னமோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஏதோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி பேஜில் போடுறதுக்கு. X105. ஸோ அந்த கிளாஸ் தான். போயிட்டு டேப் பண்ணோம்னா அட்டெண்டன்ஸ் போட்டதாக அர்த்தம். இப்படி போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். ஓகே, இந்த கிளாஸ் தான் நம்ம போகணும். ஹலோ. Hello. How are you? Yeah, do good. Why you go high? So let's see by hands those who have done the proposal into research. As a general life, just forget of research. How? Yeah, so it's more of beliefs. How you perceive Beliefs or assumptions. assumptions. That's the concept of philosophy. It's just about an assumption you are making or a belief you have about how something is done, how a particular aspect of life is conducted. To leadership and money. Those are working in the posta. Name me one. Name me just one approach. You're telling me I needed to finish? Name me one. I'm not telling you explain me or tell me all of them. Just one. Now you're scaring me. ஸோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெக்சரர் வந்து லெக்சர் கொடுக்கறது மட்டும் இருக்காது, இன்ட்ராக்டிவாக இருக்கும். நம்மகிட்ட கேட்டு இதுதான் பார்த்திங்கன்னா லைப்ரரி. இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன புக்ஸ் வேணும்னு போட்டிருப்பாங்க. யாருக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸை எடுத்துகிட்டு வேணும்னா இங்கேயே உட்காந்து ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரைவேட் இதை கொடுத்துருப்பாங்க. இல்லையா போயிட்டு யூ ஹாவ் டு ஸ்கேன் இன் திஸ். இதில் இப்படி ஸ்கேன் பண்ணி borrow, return, whatever it is கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் ஆல் ஆட்டோமேட்டட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஸ்பேஸ்.
இந்த அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், when the library space self service only அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லாயிருக்கும். இந்த உள்ள இதுக்குள்ளேலாம் பாருங்களேன், ஃபுல்லாக இதுக்குள்ளே பார்ப்போம். கிளாஸ் ரூம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டிமுலேஷன் சென்டர் அப்படின்னு என்னன்னு தெரியாது எனக்கு. இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நிறையா இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸு, உட்காந்து படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் லேப் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்யூட்டர் குவைட் ஸ்டடி ஏரியா. இங்கே போய் நம்ம கம்ப்யூட்டர் டைரெக்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், இந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் பீப்புள் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, லைக் ஆஃப்ரிக்கன்ஸும் நேபாளிஸ் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க இந்த யூனிவர்சிட்டியில் நான் பார்த்த வரைக்கும். ப்ளஸ் இண்டியன்ஸ், நார்த் இண்டியன்ஸ் ஜாஸ்தி. சவுத் இண்டியன்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் இருக்காங்க, ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது இல்லாமல் இன்னும் 2-3 ஃப்ளோர் இருக்குது. அந்த 4th ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒரு வாட்டி யூனிவர்சிட்டி வ்ளாகில் காமிச்சிருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா மாதிரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யா காய்ஸ், இன்றைக்கி யூனிவர்சிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ 2 கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஈச் கிளாஸ் ஆஃப் 2 hours 4 hours தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இஸ் டன். பபாய்.